Learn, practice, succeed with maths. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்ஆர்டி விஜய் மேக்ஸ் யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்த்தோம்னா யூனிட் 5 அல்ஜிப்ராவில் பெர்முடேஷன் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நோட்ஸில் எஸ்ஆர்டி விஜய் மேக்ஸ் நோட்ஸ் வாங்கிங்கிறவங்களுக்கு அந்த பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 37ல் இந்த பெர்முடேஷன் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் யாருக்காவது நோட்ஸ் தேவைன்னா நீங்கள் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், டெலிகிராம் நம்பரை. சரிங்களா? அதாவது 9489288795 அந்த நம்பரை வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் எவ்வளோ இருக்குது, என்ன ஃபீஸ் என்னன்னு டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். நம்மகிட்ட 10 யூனிட்ஸ் நோட்ஸும் இருக்குது. நல்லா க்ளீனாக இருக்கும் நோட்ஸு, நல்லா அழகாக ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கும், பாதி பிரிண்டடும் இருக்கும். சரிங்களா? 10 யூனிட்டுக்கும் நோட்ஸ் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1700 பேஜ் வரும், 10 யூனிட்டும் சேர்த்து. அப்புறமா 1000 MCQ இருக்குது. சரிங்களா? 1000 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த 1000 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினும் தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது கொஸ்டின். சரிங்களா? இது டீட்டெயில்டோட அந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு டீட்டெயிலே அதுவும் இருக்கும். சரிங்களா? அப்புறம் ப்ரீவியஸ் 2024 நடந்த எக்ஸாம் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய கொஸ்டின்ஸ் அண்டு ஆன்சரும் இருக்கு. சரிங்களா? அது வந்து ஒரு 150 கொஸ்டினுக்கு மேக்ஸ் நடந்துச்சு, இது 30 வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட். அந்த 150 கொஸ்டினுக்கும் எப்படி ஆன்சர் வந்துச்சு அதுவே ஒரு 150 பேஜுக்கு இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு எப்படி டீட்டெயில்டு ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு கொடுத்துருக்கோம். அது வந்து இங்கிலீஷ் மீடியம். 150 கொஸ்டின். தமிழ் மீடியம் வந்து அந்த 1000 MCQ மட்டும் இருக்கு, தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும். அப்புறம் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் தேவைன்னா ஜாயின் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 1500 தான். சரிங்களா? டெஸ்ட் பேட்ச் வந்து மே 1 வந்து செகண்ட் பேட்ச் ஆரம்பிக்குது. என்ன 1500 இந்த நம்பருக்கு அமௌண்ட் அனுப்பிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன சிலபஸ்ன்னு கொடுப்பாங்க. டெஸ்ட் பேட்ச் என்ன டேட்டுன்ட்டு டேட் ஷீட் கம்ப்ளீட்டாக யூடியூப்லேயே கொடுத்துட்டேன். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வீடியோவில் எஸ்ஆர்டி விஜய் மேக்ஸ் சொல்ல போய் பார்த்தீங்கன்னாலே மே 1லேருந்து 60 டெஸ்ட் மொத்தம் எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு டீட்டெயிலாக என்னென்ன டெஸ்ட்னு சொல்லிட்டேன். 40 டெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டேன். அடுத்து யூனிட் டெஸ்ட் தான், அடுத்து டபுள் டெஸ்ட், அப்புறம் 3 மாடல் எக்ஸாம் இதிலே கவர் ஆயிடுது. 1500 ரூபாய், ரொம்ப கம்மி அமௌண்ட் தான். சரிங்களா? யூஸ் பண்ணிங்க. சரிங்களா? நோட்ஸு ப்ளஸ் 1000 MCQ ப்ளஸ் 150 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ஒரு காம்போ மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. யூஸ் ஆகும். நல்லா படிங்க, பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ யூனிட் 5 அல்ஜிப்ராவில் பேஜ் நம்பர் 37ல் இருக்கிற கான்செப்ட் தான் பார்க்கலாம். பர்முடேஷன். சரிங்களா? பர்முடேஷன் என்னங்க சார்? ஒன்றும் ரொம்ப ஈஸி தான். சிக்மா நம்மளா ஒன்று எடுத்துருக்கோம், சிக்மான்னு எடுத்துருக்கோம். சிக்மா தான் எடுக்கணுமா, என்னென்னாச்சும் எடுத்துக்கலாம். சரிங்களா? எஸ் டு எஸ், எஸ்ன்றது ஒரு செட்டு. என்ன செட்டு சார் அப்படின்னா ஃபைனைட் செட். அதில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ண முடியும். ஃபைனைட் செட். ஓகேங்களா? எஸ் டு எஸ்னா எஸ்ல இருந்து எஸ்ஸுக்கே மேப் பண்ணுறோம். எஸ்ல இருந்து அந்த செட்டுக்கே மேப் பண்ணுறோம். சரிங்களா? அப்படி மேப் பண்ணி அது வந்து 1 to 1 on 2 இருந்துச்சுன்னா 1 to 1 on 2 இருந்துச்சுன்னா அதான் உங்களுக்கே தெரியும். 1 to 1 on 2 தான் கரெக்டாக மேப் பண்ணுவோம். சரிங்களா? 1 to 1 on 2. சரிங்களா? சிம்பிளாக சொல்லலாம், இதில் எத்தனை எலமெண்ட் இருக்குதோ அதுலேயே அத்தனை எலமெண்ட் இருக்கும், அதுதான் மேப் பண்ண முடியும். அதான் அந்த செட்லேருந்து அந்த செட்டுக்கே மேப் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். இதில் n எலமெண்ட் இருக்குதுன்னா அந்த n எலமெண்ட்டுக்கே மேப் பண்ணுவோம். சரிங்களா? சரி, 1 to 1 on 2 இருந்துச்சுன்னா இந்த சிக்மாவை நம்ம என்ன சொல்கிறோம்? பர்முடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த டைம் சொல்கிறேன். ஒரு செட் எஸ் எடுத்துக்கிறோம், ஃபைனைட் செட்டாக இருக்கணும். அந்த செட்லேருந்து அந்த செட்டுக்கே 1 to 1 on 2 இருந்துச்சுன்னா அந்த மேப் செட்டில் அந்த மேப் எதை வச்சு மேப் பண்ணோம்? அந்த செட்டை சிக்மாவை வச்சு இந்த எஸ் மேப் பண்ணோம். அப்போ இந்த சிக்மாவை அந்த மேப்பிங்கை நம்ம என்ன சொல்கிறோம்? பர்முடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? பர்முடேஷன் சிக்மா ஈக்குவல் டு இப்போ மேலே இருக்கு பார்த்தீங்களா, எஸ்லேருந்து எஸ்ஸுக்கு தானே போகுது. மேலே இருக்கிற எஸ் தான் 1 2 3 எக்ஸட்ரா n. சரிங்களா? எஸ்லேருந்து எஸ்ஸுக்கு தானே போகிறோம். அந்த எஸ் என்ன சார் அப்படின்னா அந்த எஸ் தான் மேப் பண்ணிட்டோம், சிக்மாவை வச்சு தான் மேப் பண்ணிட்டோம். அப்போ சிக்மா ஆஃப் 1, சிக்மா ஆஃப் 2, சிக்மா ஆஃப் 3 எக்ஸட்ரா சிக்மா ஆஃப் n. ஓகேங்களா? வேற எதனா கூட வச்சுக்கலாம், டவ் கூட வச்சுக்கலாம், அப்புறம் கிளை எக்ஸாம் 30 டவர் கூட வச்சுக்கலாம். நம்ம விருப்பம் தான். எதுனா செட் n வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. F1 F2 F3 நிறைய ஏபிசிடிலாம் அல்ஜிப்ராவில் யூஸ் பண்ணிட்டோம். அதனால டிஃப்ரெண்ட்டுக்காக சிக்மான்னு வச்சுட்டோம். மேப் அப்படின்றதுனால சிக்மா அப்படின்னு வச்சுட்டோம். சரி, இப்போ பர்முடேஷன் என்னன்னு புரிஞ்சுங்களா? சிக்மாவை தான் பர்முடேஷன் சொல்கிறோம். மேலே 1 2 3 எக்ஸட்ரா n, கீழே சிக்மா 1 சிக்மா 2 சிக்மா 3 எக்ஸட்ரா சிக்மா n. சரிங்களா? ஃபைனைட்டாக இருந்தால் ஃபைனைட்டாக இருக்கணும், 1 to 1 on 2 இருக்கணும். அப்போதான் அது என்ன சொல்கிறோம்? அந்த மேப் என்ன சொல்கிறோம்? பர்முடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான், ஈஸி தான். சரி, அடுத்ததுக்கு வரும். செட் ஆஃப் ஆல் பர்முடேஷன். இந்த பர்முடேஷன்ஸ் பூரா சேர்த்துறோம். சரிங்களா? சிக்மா இருக்குது, டீட்டா இருக்குது, டவ் இன்னொரு டீட்டாவை ஃபார்ம் பண்ணலாம், டவ் ஈக்குவல் டு அதை ஃபார்ம் பண்ணலாம், நிறைய பர்முடேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். அந்த செட் ஆஃப் ஆல் பர்முடேஷனை நம்ம என்ன சொல்கிறாங்க? SN அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறாங்க? SN. சரிங்களா? என்ன சார் கீழே n தெரியுங்க, n பர்முடேஷன் இருக்கிற மாதிரி எக்ஸட்ரான்னு போட்டதுனால இன்ஃபைனைட் SN அப்படின்னா
n பெர்முடேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ 3 நம்பர் இருந்துச்சுன்னா S3 போட்டுக்குவோம். சரிங்களா? 2 நம்பர் இங்கே எழுதணும்னா S1 போட்டுக்குவோம். அவ்வளோதான் டிஃபரன்ஸ், வேற ஒன்று கிடையாது. அதுக்காக SN அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ பெர்முடேஷன் குரூப். சரிங்களா? இது வந்து செட் ஆஃப் ஆல் பெர்முடேஷன் SN. சரிங்களா? அடுத்தது பெர்முடேஷன் குரூப். பெர்முடேஷன் குரூப்னா என்னன்னா, இந்த செட் ஆஃப் ஆல் பெர்முடேஷன் வந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுது. செட் ஆஃப் ஆல் பெர்முடேஷன் வந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா? அது கூட டிஆர்பில கேட்கறாங்க. செட் ஆஃப் ஆல் பெர்முடேஷன் வந்து குரூப்பா குரூப் இல்லையா அப்படின்னு கூட கேட்கறாங்க. சரிங்களா? இது வந்து குரூப்பை ஃபார்ம் பண்ணுது. செட் ஆஃப் ஆல் பெர்முடேஷன் குரூப்பை ஃபார்ம் பண்ணது எதை பொறுத்து சார்? பிளஸை பொறுத்தா, மல்டிபிளேஷனை பொறுத்தா, டிவைடை பொறுத்தா அப்படின்னா இதுக்கு ஒரு இது இருக்கு. என்னதுன்னா காம்போசிஷன் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஒரு டாட் மாதிரி இருப்பாங்க. நீங்க படிப்பீங்க எஃப் டாட் ஜி அப்படின்னு படிப்பீங்க. சரிங்களா? இந்த டாட் இல்லை, கொஞ்சம் ரவுண்ட் மாதிரி. இதுக்கு பேர் காம்போசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும். சரியா? அப்போ செட் ஆஃப் ஆல் பெர்முடேஷன் வந்து குரூப்பை ஃபார்ம் பண்ணது எதை பொறுத்து? வித் ரெஸ்பெக்ட் டு காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். வித் ரெஸ்பெக்ட் டு காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். சரிங்களா? மல்டிபிகேஷன் காம்போசிஷன் கூட சொல்லுவாங்க. சரி, பெர்முடேஷன் மல்டிபிகேஷன் கூட சொல்லுவாங்க. சரிங்களா? பெர்முடேஷன் மல்டிபிகேஷன் செட் ஆஃப் ஆல் பெர்முடேஷன் இஸ் ஃபார்ம் ஏ குரூப் அண்டர் பெர்முடேஷன் மல்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். காம்போசிஷன் ஃபங்க்ஷன் மல்டிபிகேஷன் சொல்லலாம், பெர்முடேஷன் மல்டிபிகேஷன் சொல்லுவாங்க. சரியா? குரூப் பற்றி தான் சொல்லியிருக்கோம். அடுத்தது ஆர்டர் ஆஃப் SN. SN கொடுத்தவங்க பார்த்தீங்களா? இதனுடைய ஆர்டர் என்ன அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் SN n ஃபேக்டோரியல். ஆர்டர் ஆஃப் SN என்னது? n ஃபேக்டோரியல். கொஸ்டின் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்டர் ஆஃப் SN. சரிங்களா? ஆர்டர் ஆஃப் SN n ஃபேக்டோரியல். அடுத்து டிகிரி ஆஃப் SN. டிகிரி ஆஃப் SN n. டிகிரி ஆஃப் SN என்னது? n ஞாபகம். ஆர்டர்னா n ஃபேக்டோரியல் கொஞ்சம் பெருசா இருக்கும். n ஃபேக்டோரியல்னா 2 ஃபேக்டோரியல்னாவே 2, 3 ஃபேக்டோரியல்னா 6, 4 ஃபேக்டோரியல்னா 24 அந்த மாதிரி பெருசா இருக்கும். வேல்யூ பெருசா இருக்கும். டிகிரி ஆஃப் SN n மட்டும் ஃபேக்டோரியல் கிடையாது. சரிங்களா? சரி, ஆர்டர் டிகிரி ஞாபகம். இதுவும் டிஆர்பில கேட்கறாங்க. சரி, அப்புறம் நம்ம நோட்ஸ்ல நோட்டுன்னு ஒன்று கொடுத்துப்போம். n கிரேட்டர் தென் 2 ஆகுனா SN வந்து நான் எபிலியன் குரூப் ஞாபகம். இதுவும் டிஆர்பில கேட்கறாங்க. n கிரேட்டர் தென் 2 இருந்தா இந்த என்னோட வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா? இங்க வந்து 2 விட பெருசாச்சுன்னா S3, S4, S5 தான் வந்துச்சுன்னா என்னது? நான் எபிலியன் குரூப். S1, S2 அதெல்லாம் நான் எபிலியன் கிடையாது. ஓகேங்களா? n கிரேட்டர் தென் 2 இருந்தா மட்டும் நான் எபிலியன் குரூப். இங்க வந்து கிரேட்டர் தென் 2னா S3 வந்து நான் எபிலியன். S4 சார் நான் எபிலியன். சரிங்களா? 2 விட பெருசா இருந்துச்சுனாவே இந்த என்ன? அது வந்து நான் எபிலியன் குரூப். சரிங்களா? இது இங்க எபிலியன் சொன்னோம். சரி, இங்க குரூப்னு சொன்னோம். நான் எபிலியன் குரூப் இது. சரிங்களா? சரி, S1 சார் அதெல்லாம் எபிலியன் குரூப். சரிங்களா? S1, S2 எபிலியன் குரூப். நான் எபிலியன்னா S3, S4, S5 அதெல்லாம் நான் எபிலியன் குரூப். சரிங்களா? அடுத்தது ஐடென்டிட்டி பெர்முடேஷன் ஒன்று. சரிங்களா? அது இங்க எழுதல, நம்ம பேஜ்ல இருக்குது. அடுத்து 38ல பேஜ் நம்பர் 38ல இருக்கு நம்ம நோட்ஸ்ல. ஐடென்டிட்டி பெர்முடேஷன்னா மேல கரையில மட்டும் கீழே கரையில மட்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது ஐடென்டிட்டி பெர்முடேஷன். சரிங்களா? அது என்ன சார் ஈக்குவல்னு? ஈக்குவல் 1, 2, 3 இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் 1, 2, 3 இங்க இருக்கிற நம்பரே இங்க இருக்கணும். வேற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ஐடென்டிட்டி பெர்முடேஷன். ஜென்ரலா நிறைய எழுதுவோம். எக்ஸ்ட்ரா n வரைக்கும் வச்சுக்கலாம். இதை வந்து ஐடென்டிட்டி மேல இருக்கிற எலிமெண்ட்டே கீழே இருக்கும். அதுக்கு பேர் தான் ஐடென்டிட்டி பெர்முடேஷன். சரி, அடுத்தது இன்வெர்ஸ் பெர்முடேஷன். சரிங்களா? ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பெர்முடேஷன் கொடுத்துட்டு அதோட இன்வெர்ஸ் பெர்முடேஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கறாங்க தேர்வுல. சிக்மா கொடுத்தாங்களா? இப்போ இதனுடைய இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் என்னன்னா இன்வெர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, இன்வெர்ஸ் பெர்முடேஷன் என்னன்னா ரெண்டு ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அதான் இன்வெர்ஸ் பெர்முடேஷன். சரிங்களா? ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணலாங்களா? கீழே இருக்கிற ரோ மேலே எழுதுங்க, மேலே இருக்கிற ரோவை கீழே எழுதுங்க. அவ்வளோதான். கீழே இருக்கிற ரோ மேலே எழுதுங்க. 3, 4, 2, 1. மேலே இருக்கிற ரோ கீழே எழுதுங்க. 1, 2, 3, 4. சரிங்களா? ரெண்டு ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் ஆர்டர் பண்ணி எழுதுறோம். என்ன சார் ஆர்டர் பண்ணி எழுதுறோம்? ஃபர்ஸ்ட் மேலே 1 எழுதுங்க. சரிங்களா? அடுத்தது 2 எழுதுங்க. அடுத்தது 3 எழுதுங்க. அடுத்தது 4 எழுதுங்க. இருக்கிறது ஆர்டர் எழுதுங்க. 1, 2, 3, 4. 1 கீழே என்ன இருக்குது? 4. அதுதான் ஃபர்ஸ்ட் 1 கீழே எழுதுங்க. 2 கீழே 3 இருக்குதா? 2 கீழே 3. 3 கீழே 1 இருக்குங்களா? 3 கீழே 1. 4 கீழே 2 இருக்குங்களா? 4 கீழே 2. சரிங்களா? ஆர்டர். இதே பெர்முடேஷன். இது வந்து இது இந்த பெர்முடேஷனுடைய இன்வெர்ஸ் பெர்முடேஷன். சரிங்களா? ஞாபகம் ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு ஆர்டரா எழுதிட்டீங்கன்னா அதான் மேலே மட்டும் ஆர்டர், கீழே பற்றி கவலை கிடையாது. சரி, மேலே மட்டும் ஆர்டரா எழுதி மேலே ஆர்டரா எழுதி மேலே என்ன எழுதி நம்பர் இருக்குங்க, அது கீழே என்ன நம்பரோ அந்த நம்பர் அது நேராக இருக்கும். 4 கீழே 2 இருக்குங்களா? கரெக்டாக இங்கே 4 கீழே 2. இதான் வந்து இன்வெர்ஸ் பெர்முடேஷன். ஓகேங்களா? சரி, அடுத்து சைக்ளிக் பெர்முடேஷன். சைக்ளிக் பெர்முடேஷன் உங்களுக்கே தெரியும். எங்க ஆரம்பிக்குதோ அங்க முடியும். ஃபர்ஸ்ட் ரோல எங்க ஆரம்பிக்கிறோ அது வந்து 2வது ரோல கடைசியில முடியும். அதுதான் வந்து சைக்கிள் பெர்முடேஷன். பாருங்க, 1ல இருந்து 2 வருதா? அடுத்து பாருங்க, இந்த 2 முடிஞ்சுங்களா? திருப்பி இங்க என்ன ஆரம்பிக்கலாம்? திரும்ப 2 ஆரம்பிக்கும். கண்டிப்பா 2 ஆரம்பிக்கும். சரி, 2 ஆரம்பிச்சு இங்க 3 முடியுதுங்களா? கீழே என்ன முடியுது? 3 அதான் மேல வரும். 3 கீழே என்ன வருது? 4 அதான் இங்க மேல வரும். சரிங்களா? அப்ப இங்க என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இருந்த நம்பர் கண்டிப்பா இங்க வரும். இங்க என்ன ஆரம்பிக்கிறீங்களோ
அந்த நம்பர் இங்கே வந்துடும். இதுக்கு பேர் தான் சைக்கிளிக் பர்முடேஷன். ஞாபகம் வச்சுங்க. ஆரம்பிக்கிற நம்பரு இங்கே கீழே முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது 1 கீழே 2 இருக்கா, அடுத்து இங்கே என்ன ஆரம்பிக்கும், இந்த 2 தான் ஆரம்பிக்கும். பாருங்க, இந்த 2 தான் ஆரம்பிக்கும், இந்த 3 ஆரம்பிக்கும், இந்த 4 தான் மேலே ஆரம்பிக்கும். கடைசி நம்பர் மட்டும் ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் அது கடைசி நம்பர். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் என்னது, சைக்கிளிக் பர்முடேஷன். ஓகேங்களா? பர்முடேஷன் பற்றி சொல்லியிருக்கேன். மீதி வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? நோட்ஸில் இருக்கிறது எல்லாமே லைனாக அப்படியே ஒரு வீடியோ போடுறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் 10 யூனிட்டையும் கவர் பண்ணிடுறேன். உங்களுக்கு நோட்ஸ் தேவைன்னா கேட்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கால் பண்ணி வாங்கிக்கோங்க. நோட்ஸு ப்ளஸ் 1000 MCQ ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் எது வேணாலும் வாங்கிக்கோங்க. Thanks for watching. Don't forget to subscribe, like and share. Learn maths with SRT Vijay Maths.